அதாவது நான் காங்கிரஸில் தான் ஒரு 5 இயர்ஸாக பயணித்தேன். 24/11/2024 வந்துட்டு நான் தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்தேன். அதாவது விஜய் தலைவர் அவர்கள் மாநாட்டுக்கு பிறகு அவருடைய பேச்சை கேட்டு நான் தமிழக வெற்றி கழகத்திற்கு வந்துவிட்டேன். காரணம் என்னென்னா, நம்ம காங்கிரஸில் வந்துட்டு மக்கள் பணி கிடையாது. இன்றைக்கு வந்துட்டு அங்கே வந்துட்டு கட்சி பணி செய்கிறாங்க. இன்றைக்கி நிறைய போராட்டம் பண்ணுறாங்க, தர்ணா பண்ணுறாங்க மத்திய அரசு எதிர்த்து. ஆனால் அங்கே மக்கள் பணி கிடையாது. இன்றைக்கு வந்துட்டு இருக்கக்கூடிய டிஎம்கே வந்துட்டு கவர்மெண்ட்டோட அவங்க அலையன்ஸ் போயிட்டு, ஆனால் அவர்கள் தேர்தல் அறிக்கையில் சொன்னதை நிறைவேற்றாமல் இருக்கும்போது அதை கேட்க கூட மாட்டேங்கிறாங்க காங்கிரஸ்காரங்க. நான் வந்து முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களோடு இருந்து பாம்பிளாஸ்ல நான் அடிப்பட்டேன். எனக்கு அந்த விரலெல்லாம் போச்சு. அதில் வந்து நான் ஐ விட்னஸ். நான் இன்னைக்கும் வந்துட்டு அந்த தீவிரவாதிகளை நான் எதிர்க்க தான் செய்கிறேன். ஏன்னா அதில் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணவே மாட்டேன். ஆனாலும் இன்னைக்கு வந்து தமிழக வெற்றி கழகம் மக்களை நோக்கி பயணிக்கிறாங்க. அவங்களுக்கு மக்களுக்கு நல்லாட்சி கொடுக்க வேண்டுங்கிறாங்க. அதனால வந்துட்டு இப்போ எனக்காக நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டேன். இன்னைக்கு தமிழ் ஈழ அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்காகவே விஜய் தலைவர் அவர்கள் அது வந்து ஒரு உண்ணாவிரதமெல்லாம் எடுத்திருக்காங்க. பாதிக்கப்பட்ட மக்கள், அது தமிழ் மக்களாக இருந்தாலும் தமிழ் ஈழ மக்களாக இருந்தாலும் அவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் தான். அவர்களுக்காக நம்ம எதிர்ப்பா இல்லை. ஆனால் தீவிரவாதிகளுக்காக இன்னைக்கு பிரதமரையும் அவரோடு சேர்ந்த ஒரு 18 பேர் இறந்து போனாங்க. அதுல அவங்கள தீவிரவாதத்தை தான் நான் எதிர்க்கிறேனே தவிர, தீவிரவாதிகளை எதிர்க்கிறேனே தவிர தமிழ் ஈழ மக்களை வந்துட்டு நான் எதிர்க்கல. அதனால விஜய் தலைவர் அவர்கள் இதற்கு சப்போர்ட் பண்ணணும்னு நான் சொல்லவே இல்லை. ஏன்னா அது என்டையர்லி டிஃபரெண்ட். அது வந்து ஒரு கேஸ், ஒரு தீவிரவாதி நம்ம நாட்டு பிரதமரை கொன்னது, அதுல நான் பாதிக்கப்பட்டேன், அதுல நான் ஐ விட்னஸ். அதனால அதுல மாற்றமே கிடையாது. ஆனா இவங்க வந்து மக்களுக்காக இருக்கக்கூடிய ஒரு கட்சி, அந்த கட்சியோட பயணிக்கிறது. தமிழக மக்களுக்கு நான் ஏதாவது பண்ணணும்னு நினைச்சா அது தமிழக வெற்றி கழகம், அவங்களோட கொள்கை நல்லா இருக்கு, அதனால இதுல ஜாயின் பண்ணி பயணிக்கிறேன். நான் தலைவர் இதுக்காக சப்போர்ட் பண்ணணும்னு நான் சொல்லல. அது வேற இது வேற அப்படின்னு கட்டாயமே. அது தமிழக வெற்றி கழகத்துல நீங்க ஏதாவது என்ன பொறுப்பு ஏதாவது எதிர்பார்க்கறீங்களா? நீங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இந்த கட்சியில சேர்ந்ததுக்கான ஒரு நோக்கம் இருக்கும்ல. இன்னைக்கு சேர்ந்து நான் சமுதாயத்துக்காக இத பண்ணணும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு 28 அணி வந்து தொடங்கி இருக்கார் தலைவர். அது ஈவன் காங்கிரஸ்ல கூட கிடையாது. இன்னைக்கு வந்து ரிட்டையர்டு வந்துட்டு கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்காக ஒரு அணி தொடங்கி இருக்கிறாரு. அதனால டெஃபினட்டா ரிட்டையர்டு வந்து கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கு வந்துட்டு ஒரு அணி இருக்கு, அது உறுதி. இப்ப நான் வந்து ஒரு ரிட்டையர்டு போலீஸ் ஆஃபீஸருங்கிறதுனால நிச்சயமா அந்த அணிக்குள்ள இருந்து நான் பயணிப்பேன். ஏன்னா அது எல்லாமே ஆலோசனை பண்ணி தான் அவர் எல்லாருக்குமே ஒரு அணி தொடங்கி இருக்கிறாரு. அதுல ரிட்டையர்டு வந்துட்டு கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கு இருக்கிற அணியில நிச்சயமா நான் பயணிப்பேன். ஏன்னா இப்பதான் அவங்க வந்து கட்சியில வந்து கட்டமைத்து இன்னைக்கு வந்துட்டு பதவிகள் கொடுக்கறாங்க. நிச்சயமா அந்த அணிக்குள்ள நான் வருவேன். நான் தலைவரை நான் வந்து பார்ப்பேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.